ஹலோ நண்பா நண்பிகளே, இன்றைக்கி வணக்கம் அன்பே இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய்க்கு வந்து பிறந்த நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2025 6 மாதம் 22 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆக்டரான அடுத்த அரசியல்வாதியான நல்ல நடிப்பு, நல்ல ஆக்டர், நல்ல கரெக்டர், நல்ல ஒரு இயக்குனர்னு சொல்லப்பட்ட நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேர்த்டே. அவர் பார்த்தீங்கன்னா 1974 6 மாதம் 25 பிறந்தார். அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சவால்கள்லாம் முறியடிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அரசியல்வாதியும் தவறாமல் பார்த்தீங்கன்னா நடிகராகவும் வளர்ந்து இருக்கார். அவர்கிட்ட பேர்த்டே ஸ்பெஷல் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை வந்து விஜய் ரசிகருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் விஜயை பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் விஜயை பிடிச்சிருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். கமெண்டில் விஜய்னு டைப் பண்ணிட்டு போங்க. சரியா? சரி, விஜய் பற்றிய விஷயங்கள் நிறைய கதைக்கு இருக்குது. வாங்க வீடியோவில் லேட் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தளபதியோட பிறந்த நாளுக்காக இவ்வளவு பேர் ஒண்ணு கூடியிருக்கீங்கன்னா அதுவே அவர் மேல நாம வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையையும் காட்டுது. இன்னைக்கு இது தவிர கருப்பத்தி 2025 நம்ம தளபதி விஜயோட பிறந்த நாள். இந்த நாளை கொண்டாட நாம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். இந்த வருஷம் தளபதியோட பிறந்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. ஏன்னா அவர் அரசியல்ல முழுசா இறங்குனதுக்கு அப்புறம் வர்ற முதல் பிறந்த நாள் இது. எவ்வளவோ உழைப்பு, எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ விமர்சனங்கள், அத்தனையும் தாண்டி இன்னைக்கு அவர் அடைஞ்சிருக்கிற உயரம் அசாதாரணமானது. ஒரு நடிகனா விஜயின் திரைப்பட பயணம் ஒரு ரவுண்ட் அப். முதல்ல ஒரு நடிகனா அவரை பத்தி பேசுவோம். விஜயோட படங்களை நாம ஏன் இவ்வளவு விரும்புறோம்? அவர் படங்கள்ல ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அவர் நடக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, சண்டை போடுறது எல்லாமே தனித்துவமா இருக்கும். அவர் ஒரு படத்துல வர்றாருன்னா அந்த படம் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையை நமக்குள்ள விதைப்பார். சினிமாவுல அவர் அறிமுகமானது அப்பாவோட இயக்கத்துல வந்த நாளைய தீர்ப்பு 1992 படம் மூலமா. ஆனா அந்த படம் பெரிய வெற்றி பெறல. அப்புறம் சில படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது பூவே உனக்காக 1996 படம் தான் அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. ஒரு சாஃப்டான லவர் பாயா வந்து மனசுல இடம் பிடிச்சார். அந்த படத்துல இருந்துதான் விஜயோட வளர்ச்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அப்புறம் காதலுக்கு மரியாதை 1997 தன்னோட நடிப்பால எல்லாரையும் மெய்சில் இருக்க வச்சார். துள்ளாத மனமும் துள்ளும் 1999, குஷி 2000, பிரியமானவளை 2000ன்னு அடுத்தடுத்து ஹிட் கொடுத்து ரசிகர் வட்டத்தை பெருசாக்கினார். அந்த காலகட்டத்துல வந்த இளைஞர்கள் பல பேருக்கு விஜய் ஒரு ரோல் மாடல். அவரோட படங்கள் ஒரு பிளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். அப்புறம் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா உருவெடுத்தார். திருமலை 2003 படத்திலிருந்து, கில்லி 2004, திருப்பாச்சி 2005, சிவகாசி 2005ன்னு அடுத்தடுத்து ஆக்ஷன் படங்கள்ல கலக்கினார். இந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் அள்ளி குவிச்சது மட்டும் இல்லாம விஜயோட மாஸ் இமேஜையும் உயர்த்துச்சு. அவர் பண்ற சண்டை காட்சிகள், டான்ஸ் ஸ்டெப்ஸ்னு எல்லாமே இளைஞர்கள்ட்ட பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் படத்துல ஒரு குத்து பாட்டு இருக்குன்னா தியேட்டரே அதிருங்கிறது சும்மா இல்ல. அந்த அளவுக்கு அவரோட டான்ஸ் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். 2010க்கு அப்புறம் வந்த படங்கள்ல இன்னும் ஒரு படி மேல போனார். துப்பாக்கி 2012 ஒரு பான் இண்டியா ஹிட். கத்தி 2014 விவசாயம் பத்தின ஒரு முக்கியமான சமூக கருத்தை முன் வச்சுச்சு. மெர்சல் 2017 மருத்துவத்துறையில நடக்கிற குளறுபடிகளை பத்தி பேசுச்சு. சர்க்கார் 2018 அரசியல் பத்தி நேரடியா பேசுச்சு. மாஸ்டர் 2021 ஒரு புதுமையான கதைக்களத்தோட வந்துச்சு. கடைசியா வந்த லியோ 2023 படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வசூல் அள்ளிச்சு. சமீப காலமா அவர் பண்ற படங்கள்ல சமூக கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். ரசிகர்களை வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லாம சிந்திக்கவும் வைக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுதான் ஒரு சிறந்த கலைஞனுக்கு அழகு. அவர் படங்கள்ல ஒரு மெசேஜ் இருக்குன்னா அது பவர்ஃபுல்லா இருக்கும், மக்கள் கிட்ட எளிதா போய் சேரும். தளபதி 69 கடைசி படமா? இனி நடிப்பாரா? இப்போ இந்த வருஷம் ஜூன் 22, 2025 நம்ம தளபதியோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, தளபதி 69 படம் தான் அவர் கடைசி படமா? இனி நடிக்கவே மாட்டாரா? இதுதான் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய விவாதம். தளபதியே ஒரு பொதுக்கூட்டத்துல தன்னோட அரசியல் பிரவேசம் பத்தியும் சினிமாவில இருந்து விலகிறது பத்தியும் தெளிவா சொல்லியிருக்கார். தளபதி 69 படம் தான் அவர் நடிக்க போற கடைசி படமா இருக்கும்னு பலராலும் பேசப்படுது. இந்த படத்துக்கு அப்புறம் முழுநேர அரசியல்வாதியா மாறி மக்கள் சேவை செய்ய போறார்னு தகவல்கள் வெளியா இருக்கு. ஒருவேளை இதுதான் கடைசி படம்னா அவர் சினிமாவில ஒரு பெரிய ஜாம்பவானா உச்சத்தை தொட்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறார்னு அர்த்தம். அவர் எடுத்த இந்த முடிவு பலருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இனி நடிப்பாரான்னு கேட்டா முழுநேர அரசியல்ல இறங்கினதுக்கு அப்புறம் அவருக்கான நேரம் ரொம்ப குறைவா இருக்கும். கட்சி பணிகள், மக்கள் சந்திப்புகள், தேர்தல் பணிகள்னு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். அதனால இனி அவர் படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான். ஒருவேளை எதிர்காலத்துல எப்போதாவது ஒரு கெஸ்ட் ரோல் அல்லது ரொம்ப முக்கியமான ஒரு படத்துல நடிக்கலாம். ஆனா அதுவும் ரொம்பவே அரிதா இருக்கும். அவர் இப்போ முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறார். அதுக்காக தன்னோட சினிமா வாழ்க்கைய தியாகம் செய்ய தயாரா இருக்கார். ஒரு மனிதனா, ஒரு தலைவனா, நடிகனா மட்டும் இல்லாம ஒரு மனிதனாவும் விஜய் பலருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கார்.
அவர் தன்னோட ரசிகர்கள் மேல காட்டுற பாசம் அபரிமிதமானது. ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு பல சமூக நல திட்டங்களை செய்யறதுக்கு தூண்டுறார். இரத்த தான முகாம், கல்வி உதவி, ஏழை எளியோருக்கு உதவின்னு பல நல்ல காரியங்கள் அவர் பேர்ல நடக்குது. இது எல்லாமே அவர் தன்னுடைய ரசிகர்களை எப்படி நெறிப்படுத்துகிறார் என்பதற்கான உதாரணம். அரசியல் பிரவேசம் பத்தி பல வருடமா பேசிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் உண்மையாயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு முன் வந்திருக்கார். இது சாதாரண விஷயம் கிடையாது. தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து மக்கள் சேவை செய்யணும்னு நினைக்கிற அந்த மனசுக்கு ஒரு பெரிய சல்யூட். சினிமாவில எப்படி சாதிச்சாரோ அதே மாதிரி அரசியல்லையும் சாதிப்பார்னு நம்புறோம். அவர் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையோட இருக்கும். மக்கள் நலனுக்காக உழைப்பார், ஊழலை ஒழிப்பார், கல்வி, விவசாயம், சுகாதாரம்னு எல்லா துறையிலையும் முன்னேற்றம் கொண்டு வருவார்னு நம்பிக்கை இருக்கு. விமர்சனங்களும் போராட்டங்களும். விஜயின் வளர்ச்சி பாதை. விஜய் இந்த உயரத்துக்கு வந்தது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆரம்ப காலத்துல பல விமர்சனங்களை சந்திச்சார். இவரெல்லாம் ஹீரோவான்னு கேட்டவங்க நிறைய பேர். ஆனா அதையெல்லாம் தன்னோட கடின உழைப்பால முறியடிச்சார். ஒவ்வொரு விமர்சனத்தையும் ஒரு படியா மாத்தி தன்னை மெருகேத்திக்கிட்டார். அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பல போராட்டங்களை சந்திக்கும். பல அரசியல் சக்திகள் அவருக்கு எதிரா செயல்படும். உதாரணத்துக்கு துப்பாக்கி, கத்தி, மெர்சல், சர்கார் போன்ற படங்கள் வெளியாகும் போதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி அவரோட படங்கள் வசூல் சாதனை படைக்கும். அதுக்கு காரணம் அவர் மேல ரசிகர்கள் வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. விஜய் கிட்ட நாம கத்துக்க வேண்டியது ஒண்ணு இருக்குன்னா அதுதான் விடாமுயற்சி. தோல்விகளை கண்டு துவளாம, விமர்சனங்களை கண்டு பயப்படாம தன்னம்பிக்கையோட முன்னேறினா என்ன வேணும்னாலும் சாதிக்கலான்னு அவர் நிரூபிச்சிருக்கார். இதுவே அவர் ரசிகர்களுக்கும் அவர் ஆதரவாளர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகம். எதிர்கால பயணம். இப்போது அவர் முழுநேர அரசியலில் இறங்கிவிட்டார். அவரது கட்சி தமிழக வெற்றி கழகம் இனி மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி செயல்படும். வரும் தேர்தல்களில் தனது பலத்தை நிரூபிக்க முயற்சிப்பார். அவர் சினிமாவில இல்லைனாலும் மக்கள் சேவைங்கிற ஒரு பெரிய கடமையை செய்ய போறார். அதுக்கும் அவருக்கு நாம முழு ஆதரவையும் கொடுக்கணும். அவர் தன்னோட புதிய பயணத்துல வெற்றி பெற வாழ்த்துவோம். அவர் ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞர். நடிகன், டான்சர், பாடகன், தயாரிப்பாளர், சமூக ஆர்வலர், இப்போ அரசியல்வாதி. இப்படி பல தளங்கள்ல தன்னை நிரூபிச்சிருக்கார். அவரது இந்த தைரியமான முடிவை நாம் பாராட்ட வேண்டும். அவரோட பிறந்த நாள்ல நாம் எல்லாரும் ஒண்ணு கூடி அவருக்கு வாழ்த்து சொல்றதுல ஒரு தனி சந்தோஷம். அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் அவருக்கு நாங்க துணையா இருப்போம்னு இந்த மேடையில இருந்து உறுதி கூறுவோம். நிறைவாக, இன்றைய நாள் ஜூன் 22, 2025 நம்ம தளபதியோட பிறந்த நாள். இந்த நாளை இனிய நாளா கொண்டாடுவோம். அவர் 100 ஆண்டு காலம் வாழணும், நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இறைவனை பிரார்த்திப்போம். திரும்பவும் சொல்றேன், விஜய்னா சும்மா பேர் இல்ல, அது ஒரு உணர்வு. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம். அவர் மேல நம்ம வச்சிருக்கிற பாசம் என்றும் குறையாது. அவரது இந்த புதிய அத்தியாயம் வெற்றி பெற நாம் அனைவரும் வாழ்த்துவோம். இறுதியா தளபதி விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. வாழ்க தளபதி. இந்த அளவான விஷயங்கள் தான் இன்றைக்கி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதே மிக்க சிறப்பான ஒரு டாப்பிக்கில் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.